வணக்கம் மக்களே! வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும் அப்டின்ட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வெப்சைட் பற்றியான அப்டேட் தான். வெப்சைட்ல ஒரு மாற்றத்த கொண்டு வந்திருக்கேன். நீங்களே பாருங்க. இதுதான் நம்ம வெப்சைட்டோட புது யூசர் இன்டர்ஃபேஸ். எப்படி இருக்கு அப்டிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு டேல முடிஞ்ச அளவுக்கு நானும் என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னும் சில வேலைகள் எல்லாம் இருக்கு. அத நாளைக்கு உட்காந்து முடிக்கிறதுக்கு நான் டெஃபினட்டா ட்ரை பண்ணுவேன். இதுல சில மெனூஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியன் மார்க்கெட் பற்றியான அப்டேட் தெரியறதுக்கு. ஒரு மெனு அண்ட் குளோபல் மார்க்கெட் பற்றியான அப்டேட், யுஎஸ் மார்க்கெட் அண்ட் சைனா மார்க்கெட் போன்ற மார்க்கெட்ல வரக்கூடிய அப்டேட்ஸை படிக்கிறதுக்கான ஒரு மெனு அண்ட் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனாலிசிஸ். நம்ம இப்போ ரீசெண்டாக ஒன் சோர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஃபர்தராக நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் எங்கே வாய்ப்பு இருக்கோ அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டை ஒரு மீடியமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. இதில் அப்படியே எந்த அளவுக்கு என்னால் கன்வே பண்ண முடியுமோ கன்வே பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். டேரெக்டாக எதுவும் இருக்காது, இன்டேரக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு டெஃபினட்டாக உதவிகரமாக இருக்கும். எப்படி ஒன் சோர்ஸில் ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ இன்னும் கூடிய போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒன் சோர்ஸ் போடும்போது நம்ம புதுசு. ஃபர்தராக நம்ம தொடர்ந்து டைம் ஆக நாட்கள் போக போக அந்த கன்வே பண்ணுற விதமும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக் பற்றியான அப்டேட் எல்லாம் இந்த ஒரு மெனுவில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக நம்ம ஐபிஓ பற்றியான அப்டேட். ஏதாவது ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனி பற்றியான முழு விவரங்கள் பற்றியும் நம்ம ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம இந்த ஃபீல்டில் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் மோஸ்ட்டாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக ஃப்யூச்சரில் மேபி வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு இதெல்லாம் டம்மி மெனுவாக தான் இருக்குது. விரைவில் இதை ஃபங்க்ஷனலுக்கு கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது நாளைக்கே உட்காந்து முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி சில சஜஷனும் நண்பர்கள்கிட்ட ஆஃப்டர்நூன் நான் கேட்டிருந்தேன். என்னன்னா சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் மோஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், தமிழ்லேயே பேசுங்கன்னு தான் நண்பர்கள் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். தமிழ்லேயே போடுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில ஐடியாஸும் நமக்கு கிடைச்சது. சில நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் டிரான்ஸ்லேட் பட்டன் ஒன்று போட்டு விட்ருங்க. யாருக்கு இங்கிலீஷ் வேணுமோ இல்லை யாருக்கு மலையாளம் வேணுமோ யாருக்கு ஹிந்தி வேணுமோ அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்குவாங்க, ஈஸியாக முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நல்ல ஐடியா தானே. அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த நியூஸை நம்ம கிளிக் பண்ணுறோம். நியூஸை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இது எனக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும்னா இங்கே ஏதாச்சும் ஒரு பட்டனை நான் கொடுக்குறேன். அதை கொடுத்தா எல்லாம் அப்படியே இங்கிலீஷில் மாறிடும். அதையும் நான் விரைவில் நாளைக்கோ இல்லைன்னா அப்கமிங் டேஸ்லேயோ ஆட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நல்ல ஒரு சஜஷனை கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி. இதுதான் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு சஜஷன் அப்படின்னு சொல்லணும். நான் இன்னொரு சஜஷனை கூட பார்த்துருந்தேன். என்ன சஜஷன்னா, நண்பர் ஒருத்தர் வெப்சைட்டை பற்றியெல்லாம் எதுக்குங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய வெப்சைட்டை பற்றி என்னோடய வீடியோவில் நான் பேசாமல் வேறு யாருங்க பேசுவா? நானே பேசலைன்னா அப்புறம் இது இருக்கிறதுக்கு இதை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு தேவையே இல்லையே. அப்போ இதை எப்படி உங்கள் கூட கொண்டு நான் சேர்க்குறது? க்ரியேட் பண்ணதை நான் பேசினா தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் இதை பேசாதீங்கன்ட்டு ஒரு நண்பர் ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது ரொம்ப பேசுகிறீங்க, லென்த்தாக பேசுகிறீங்க, நியூஸை விட்டுட்டு என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்ட்டும் சில சஜஷன் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் சஜஷனே கிடையாது. உங்கள் ஆசைக்கு ஏற்ற மாதிரி என்னால் பேச முடியாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யூஸான ஒரு சஜஷனை கொடுத்தா கண்டிப்பாக அதை நம்ம வரவேற்போம். நியூஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும், மற்ற இந்த வெப்சைட் பற்றியான இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ சொல்கிற அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சா எத்தனையோ சேனல் இருக்குது நியூஸை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. தாராளமாக நீங்கள் போய் அங்கே வீடியோ பாருங்கள். இங்கே பார்க்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. பாருங்கள் அப்படின்ட்டு நானும் வற்புறுத்த கிடையாது. ஏதோ ஒரு 2000-3000 வியூஸ் போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்குறவங்க பார்க்கட்டும், நம்ம பண்ணுறத நம்ம பண்ணுவோம். அந்த இதில் தான் நான் போயிட்டுருக்கேன். அதை இந்த மாதிரியான சஜஷன் எல்லாம் நம்ம டெஃபினட்டாக ஏற்றுக்க முடியாது. நீ இப்படி பேசணும், நீ அப்படி பேசினீன்னு நல்லா இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி நம்ம சஜஷன் யாருக்குமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சஜஷன் கொடுக்கறதுக்கே நிறைய விதங்கள் இருக்குது. நண்பர்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். என்னோட இயல்பான ஒரு பேச்சை உங்கள் சஜஷன்னால என்னால் மாற்ற முடியாது. இவர் இப்படி ஒரு சஜஷன் கொடுப்பாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு சஜஷன் கொடுப்பாரு. எல்லாரோட சஜஷனையும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் பார்ப்பீங்க? யாராச்சும் உங்கள் சஜஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? இது உங்ககிட்ட சஜஷன் ஃபஸ்ட்டு கேட்பாங்க.
கேட்பாங்களா? மோஸ்ட்லி வந்து யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. பட் நம்ம நம்ம நண்பர்கள் கிட்ட வந்து கேட்குறோம். ஸோ அத வந்து பொறுப்பா குடுக்க வேண்டியதும் உங்களுடைய கடமை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா, அப்பதான் நம்ம எப்பவும் போல ஃப்ரெண்ட்லியா வந்து நம்மளால மூவ் பண்ணி கொண்டு போ முடியும். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட்டே வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பலரும் வெப்சைட்லாம் ரன் பண்றாங்க. ஆனா, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பெய்ட் ஆர்டிக்கிள் உங்ககிட்ட போடுறாங்க. ஆனா, நம்ம இலவசமா வந்து பண்றோம். ஸோ இலவசமா பண்றதுக்கான ஒரு மதிப்பும், மரியாதையும் இதுதானா அப்படின்ட்டு என்ன நானே வந்து கேட்டுக்கிறேன். என்ன இப்படி இருக்கோம்? ஸோ எல்லாம் பெய்டு ஆர்டிக்கிள் போட்டு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம ஃப்ரீயா வந்து போட்டா, ஸோ இப்படி வந்து "நீ இத ஏன் போடுற? அத ஏன் போடுற?" அப்படின்னு வந்து கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு மனவேதனையா வந்து இருக்கு. ஸோ ஏன்னா நான் இத வந்து கமர்ஷியலா காசுக்காக வேண்டி நான் பண்ணிட்டு போனேன்னா, எனக்கு இந்த பற்றி நீங்க என்னமோ பேசிட்டு போங்க. எனக்கு என்ன? எனக்கு காசு வருது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துக்குவேன். பட் நம்ம ஸோ ஒரு அக்கறையோட தான் ஒவ்வொரு பதிவும் வந்து போடுறோம். ஹைல வாங்கி மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றது, ஒரு அக்கறையினால சொல்றது. நம்ம படிச்சு படிச்சு சொன்னாலும் கூட பலரும் வந்து ஹைல வாங்கி மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அத தொடர்ந்து வந்து நம்ம பேசுறோமே தவிர, ஸோ இத வந்து உங்க கூட தினமும் ஷேர் பண்ணி என்னடா தேஞ்சு போன டேப்பர் கட் மாரி சொன்னதையே சொல்றான் அப்படின்ட்டு கடுப்பாகலாம். ஆனா, உங்க மேல உள்ள அக்கறையினால தான் இத பற்றி பேசுறேன் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதே மாரி YouTubeல ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இப்பவே நான் வளவளன்னு தான் பேசிட்டு இருக்கேன். புடிக்கலையா? ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ எந்த பார்ட் வேணுமோ அத வந்து நீங்க பார்த்துட்டு போகலாம். இத ஒரு கம்ப்ளைண்ட்டா எடுத்துட்டு வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல போட்டு, "நீ இப்படி பேசாத, அப்படி பேசாத" அப்படின்ட்டு போடும்போது, சீரியஸா அத பார்த்தா எரிச்சலாகுது. உண்மையிலேயே வந்து நான் சொல்றேன். ஸோ எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசணும் அப்படிங்கிறது இல்ல. என்ன மனசுல படுதோ அத இந்த இடத்துல நான் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இத்தன ஸ்கிப் ஆப்ஷன் இருக்கு. இல்ல வீடியோவ கூட பார்க்காம நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் நல்ல ஒரு கன்டென்ட் போடலாம். அங்க கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் விட்டு போட்டு இந்த இடத்துல வந்து குறை சொல்றது, கண்டிப்பா எனக்கு வந்து அது பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் ஓப்பனா உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னால முடிஞ்சத நான் இந்த இடத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல ஒரு 4 பேர் பயனடைஞ்சா எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இருக்கு. ஸோ பல நண்பர்களோட கமெண்ட்ட நீங்க பார்ப்பீங்க. மத்த எத்தனையோ சேனல் இருக்கு. ஸோ 1000 நெகட்டிவ் கமெண்ட் வரும். அங்கங்க நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ட தேடுற மாரி இருக்கும். ஆனா, மோஸ்ட்லி வர கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் எனக்கு உறுதுணையா இருக்கிறதுனால தான். ஸோ தொடர்ந்து நானும் வளர்றேன். நம்ம கூட சேர்ந்து நம்ம நண்பர்களும் அவங்களுடைய அறிவ வளர்த்திக்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் பெருமையாவும் வந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து கன்டின்யூ பண்ணுவோம். கண்டிப்பா சஜஷன் உங்ககிட்ட கேட்பேன். ஸோ கேட்கறதுக்கு நீங்க இப்ப எப்படி வந்து ஒரு நண்பர் டிரான்ஸ்லேட் பட்டன ஆட் பண்ணுங்கன்னு ஒரு வேல்யூபிளான ஒரு சஜஷன குடுத்தாங்களோ, அந்த மாரி ஒரு சஜஷன நீங்க குடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம கடந்து வந்து போவோம். ஸோ அடுத்தது வந்து இன்னைக்கு டே அப்டேட்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஜோதி லேப் பற்றியான அப்டேட் தான். ஸோ ஜோதி லேப் பற்றி சொல்லுங்க, சொல்லுங்கன்ட்டு நம்ம நண்பர்கள் தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு சரி இத பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் திரும்ப வந்து இறங்கும்போது கொஞ்சம் தயக்கம் பார்த்தீங்கன்னா, பலருக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த தயக்கம் அண்ட் பயத்தினால நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்ப ஜோதி லேப்ப பொறுத்தவரைக்கி நல்ல சரிவு கிட்டத்தட்ட 60% வரைக்கான சரிவு பீக்லேருந்து வந்து இந்த பங்குல ஏற்பட்டிருக்கு. ஸோ 600 கிட்ட இருந்தது இப்போ அரவுண்ட் ஒரு ₹200 கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஜோதி லேப் நானும் ஒரு வேரியஸ் பிளேஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஆவரேஜ் பிரைஸ் அரவுண்ட் ஒரு 260 கிட்ட இருக்கு. இப்போ வந்து 200 கிட்ட இந்த பங்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தர் டிப் இதில ஏற்பட்டதுன்னா நான் கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ பண்ணும்போதெல்லாம் அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா, எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லைங்க. ஸோ அதனால நான் வந்து இதில கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். நீங்க ஜோதி லேப் அப்படின்ட்டு மட்டும் பார்க்காதீங்க. எத்தனையோ எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் இருக்கு. ஸோ இந்த எஃப்எம்சிஜி நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ உருப்படாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து குடுத்துட்டு இருக்கு. ஆனா, ஸோ இப்போ குளோபலா என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம சேனல்லயே தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ குளோபலா பல அன்சர்டனிட்டீஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ குளோபலா இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல மேபி ஏதாச்சும் ஒரு பாதிப்பு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏற்படலாம். ஸோ அதனால எனக்கு இப்போ டொமஸ்டிக்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த கம்பெனி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸோ இந்த ஆட்டோ செக்டார்ல மேபி மகேந்திரா கிடைச்சதுன்னா அத எடுத்துக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இந்த மாரி பல ஃபீல்ட வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிலையன்ஸ் இருக்கு. அவங்களும் பெருமளவுக்கு நம்ம டொமஸ்டிக்ல அவங்களுடைய விஷயங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜியோ அண்ட் ரிலையன்ஸ் ரீட்டெயில் போன்றதெல்லாம் டொமஸ்டிக்க குறி வச்சு பண்ணக்கூடிய பிசினஸா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுபோக
இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கு. ஸோ, அத பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ, இந்த மாரி டொமஸ்டிக் நிறுவனங்கள போர்ட்ஃபோலியோல அதிகப்படியா ஆட் பண்ணணும். அதுவும் இல்லாம இந்த டொமஸ்டிக் நிறுவன பங்குகள் எதுவும் இப்ப பீக்லலாம் இல்ல. நல்ல ஒரு தரதட்டுன ஒரு லெவல்ல தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, எனக்கு இது அட்ராக்டிவா படுது. என்னைக்கு கரெக்ட்டா என்னைக்கு ஒரு அ ரிவர்சல போஸ்ட் பண்ணும் அப்டின்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ, இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் தெரியும். ஸோ, இந்த டிஷ்வாஷர பொறுத்தவரைக்கும் விம்முக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கு. எக்ஸோ அண்ட் இந்த ப்ரில். ஸோ, 2மே பார்த்தீங்கன்னா, விம்முக்கு அடுத்தபடியா வந்து இருக்கு. நல்ல மார்க்கெட் ஷேர வச்சிருக்கு. அதுபோக சோப் பவுடர்ல என்கோ, ஸோ நல்ல பிராண்ட் என்கோ. நல்ல பிரீமியம் பிராண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். விலை ஜாஸ்தியா வந்து இருக்கும். ஸோ, என்கோ, அதுக்கப்புறம் மிஸ்டர் ஒயிட், நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிரைட் மோர் லைட். ஸோ, மோர் லைட் அப்படிங்கிற ஒரு இந்த ஆன்லைன் ஃபோக்கஸ்டு பிராண்ட். இப்போ வந்து டிமார்ட்லலாம் வந்துருச்சு. ஸோ, இந்த மோர் லைட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விற்பனைய வந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிராண்ட். அது போக சோப்ல மார்கோ சோப் இருக்கு. அதுவும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சோப் தான். அதுபோக இந்த மார்கோ ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் மேக்ஸோ காயில் அண்ட் இந்த மேக்ஸோ லிக்விட் அப்படின்ட்டு ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் லாங் டர்ம்ல ஏற்படுத்துங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. ஸோ, அதனால நான் வந்து இந்த ஜோதி லேப வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ, தொடர்ந்து வந்து அக்யூமுலேட் பண்ணல. ஸோ, லெவல் பை லெவலா தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம நல்ல ஒரு பொசிஷனையும் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் எஃப்எம்சிஜி பங்குகள்ல. ஸோ, எல்லா பங்கும் இறங்கியிருக்கு. அது போக அடுத்தது இன்னொரு பங்கையும் நான் எஃப்எம்சிஜில தான் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆக மொத்தத்தில எஃப்எம்சிஜி பங்குகள் என்னோட போர்ட்ஃபோலியோல பெரிய அளவுக்கு வந்து குடிகொள்ளுது. ஸோ, என்னங்க எஃப்எம்சிஜில குரோத்தே இல்ல அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கலாம், நினைக்கலாம். ஆனா ஓகே, நான் வந்து இந்த இடத்துல குரோத் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, இன்னும் கூடிய விரைவில், அதாவது ஒரு 1 வருஷம், இல்ல 2 வருஷம், இல்ல ஒரு 3 வருஷத்துல ஒரு பெட்டர் ரிட்டர்ன் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. ஸோ, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ, இத பற்றி, இந்த கம்பெனியோட பிசினஸ் பற்றி, இந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு குரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம பேசணும்னா, ஜோதி லேப பத்தி பேசுறதுக்கே 15 நிமிஷம், இல்ல ஒரு 20 நிமிஷம் கூட வந்து ஆகலாம். ஸோ, இத பற்றி நான் ஆர்டிக்கல் போடுறேன். என்னைக்கு உங்களுக்கு மனக்கலக்கமா இருக்கோ, இல்ல ஏதாச்சும் ஒரு பயம் ஏற்படுதோ, அந்த டைம்ல நீங்க அந்த ஆர்டிக்கிள போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ, இவங்க ப்ராடக்ட் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. இந்த மாரி பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்கள நீங்க பார்க்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இத பற்றி விரைவில் நான் அப்டேட் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ, நீங்க இத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆர்டிக்கல் போடலாமா? ஸோ, அது உங்களுக்கு உபயோகமா இருக்குமா? அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ, ஜோதி லேப் பற்றி இப்போ ஓரளவு நான் பேசியிருப்பேன். எஃப்எம்சிஜி பங்குகள் பற்றியும் ஒரு ஓவர்வியூ குடுத்திருப்பேன். ஸோ, இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ, மறக்காம கமெண்ட்ஸ மென்ஷன் பண்ணுங்க. ஸோ, இன்னும் பல ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ, பலதும் பார்த்தீங்கன்னா தரதட்டி கிடக்குது. ஸோ, அந்த பங்குகள் எல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ, நம்ம நாளைக்கு திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, நெறைய பங்குகள் பற்றி, அதாவது ஓரளவு நெறைய கவுண்ட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் நெறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதுக்குங்க இத்தன பங்குகள பார்க்குறீங்க? ஸோ, அவர் மாரி நீங்க ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு அத மட்டுமே வந்து பேச வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, நான் இந்த ஒரு 10 ஸ்டாக்க மட்டுமே வந்து ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சு அத சுத்தியே ஓடிட்டு இருந்தேன்னா, இந்நேரம் என்னால மணியே வந்து ஜெனரேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ, 23ல எக்கச்சக்கமான ஸ்விங் ட்ரேட் பண்ணேன். அதுவும் கடன் வாங்கி நான் பண்ணுனேன். ஸோ, அதனால தான் இப்போ ஒரு நல்ல இடத்துல வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன். நல்ல ஒரு ரிசர்வும் பார்த்தீங்கன்னா, நான் என் கைவசம் வந்து வச்சிருக்கேன். ஒரு நண்பர் கூட இடையில கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ, இவர் வந்து கடன் வாங்கிட்டாரு போல. கடன் வாங்கி ஃபண்ட ரெடி பண்ணிட்டாரு போலன்ட்டு. ஸோ, கடன் வாங்கணுங்கிற ஒரு அவசியம் எனக்கு வந்து இப்போதைக்கு கிடையாது. வாங்குனேன்னா கண்டிப்பா அத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நான் வாங்குனப்போ உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ, இனிமேல் வாங்குனாலும் அத உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ, இப்ப கடன் வாங்குற எந்த ஐடியாவும் என்கிட்ட இல்ல. போதிய ரிசர்வ் இருக்கு. 2 வருஷம் பேசாம வாய் வயித்த கட்டி உட்காந்து லிக்விட் ஃபண்ட்ல வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ, அதெல்லாம் எதுக்கு? இந்த மாரியான சூழ்நிலையில யூஸ் பண்றதுக்கு தான் அந்த ஃபண்ட நான் வச்சிருக்கவே செஞ்சிருக்கேன். ஸோ, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நாளைக்கு வந்து இந்த நெறைய பங்குகள் வாங்குறதுனால என்னென்ன இது இருக்கு, நன்மை, தீமை, இத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, கோல்ட்மேன் சாக் அண்ட் ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, டிஎல்எஃப்போட ஷேர ஒரு 233 கோடி அளவுக்கு பிளாக் டீல்ல வாங்கியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, டிஎல்எஃப், லோத்தா இவங்க எல்லாருமே இப்போ நல்ல சரிவ வந்து குடுத்துட்டு இருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ, இன்னும் குளோபல் டென்ஷன் பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ, விரைவில் நமக்கு இந்த பங்குகள் இன்னும் கொஞ்சம் கூட அட்ராக்டிவா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ, கண்டிப்பா இத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, டிஎல்எஃப் அண்ட் லோத்தா இது 2ம் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்னா எனக்கு இது 2ம் என்னோட ஃபோக்கஸ்ல இருக்கு. ஆனா, நான் இன்னும் வந்து டிசைட் பண்ணல. ஸோ, என்ன இடிஎஃப்பா இல்ல டைரக்ட் ஸ்டாக்கான்ட்டு மேபி பண்ணுனேன்னா ஷேர் பண்றேன் உங்க கூட. அடுத்தது
ஸோ கோல் ப்ரொடக்ஷன் நம்ம டொமஸ்டிக்ல 1 பில்லியன் டன் கோல் பார்த்தீங்கன்னா, அச்சீவ் பண்ணியிருக்கிறதா 1 பில்லியன் டன் அச்சீவ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வெறும் கோல் இந்தியா மட்டும் இருக்காது. வேற ஏதாச்சும் ஒரு நிறுவனமும் இருக்கும். ஸோ குமுலேட்டிவா என்டிபிசி கிட்டயும் கோல் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு குமுலேட்டிவ் ஒரு கவுண்ட்ட வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நெனச்சு பாருங்க. இந்த கோல் இந்தியாக்கெல்லாம் என்ன ஒரு உருட்டு உருட்டுனாங்கன்னா, ரெனியூவபிள் வந்துருச்சு. அவ்வளதான் எல்லாம் முடிஞ்சுச்சு. இந்த கோல் எல்லாம் இந்த கோல் கம்பெனிலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு உருட்டுனாங்களா இல்லையா? அத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் வந்து உருட்டுவாங்க. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாரி உருட்டுக்கள் வந்து நமக்கு எல்லா பக்கமும் அது கிடைக்கும். அதெல்லாம் நம்ம கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, நம்ம முடிவே எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு பாட்டம்ல இருக்கும்போது நம்ம முடிவு எடுக்கணும். ரூ. 200 கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்தது, அப்ப முடிவெடுத்தோம். ஸோ கோல் டெஃபினட்டா இருக்குன்ட்டு. ஸோ இதே மாரி இருந்துட்டு இருக்கு. இப்போ பெரிய எரிபொருள் பிரச்சனை வரும்போது கோல ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இதுதான் மார்க்கெட். ஸோ எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்ட்டு மார்க்கெட் நெனைக்குதோ, அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிய தேடுறதுல தான் வெற்றியே அடங்கியிருக்குங்கிறத எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பார்ப்போம். இந்த மாரி இன்னும் நெறையா இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒண்ணொண்ணா டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த செமக்ளூடைடு அதாவது இந்த செமக்ளூடைடு ஜெனரிக் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனங்களும் அவங்களுடைய விலைய வந்து இப்போ அறிவிச்சுட்டாங்க. ஸோ நாட்கோ நேத்து பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு டேல சன் ஃபார்மா, சைடஸ் அடுத்தது டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து நமக்கு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுல சன் ஃபார்மாவோட காஸ்ட் இங்க போட்டிருக்காங்க. வீக்லி காஸ்ட் 2 விதமான ட்ரக்குக்கு வந்து போட்டிருக்காங்க. இதே நம்ம சைடஸ பொறுத்தவரைக்கும் மந்த்லி காஸ்ட் ரூ. 2200 போட்டிருக்காங்க. ரெட்டி கார்வ பொறுத்தவரைக்கும் ரூ. 4200 அப்படின்ட்டு மந்த்லி காஸ்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விலையில வந்து குடுக்குறாங்க. ஸோ ஒரு 1 மாசம் போட்டும். விற்பனை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த மாசம் எண்டுல யார் யார் என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ பண்ணியிருக்காங்கங்கிற டேட்டா வரும். டேட்டா வரும்போது அத பற்றி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது நம்ம ஃபார்மா கம்பெனிஸ்க்கு நல்ல செய்தியும் கூட. ஆனா எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். ஜோதி லேப் பற்றி கேட்டதுக்கான ஒரு பதிலும் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.